மக்களவை தேர்தலில் தேமுதிக விருதுநகர், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சி, மத்திய சென்னை ஆகிய தொகுதிகளில் போட்டி என தகவலானது வெளியாக இருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். அவரிடம் கேட்கலாம். லட்சுமணன் வணக்கம். தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் உத்தேச பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. என்னென்ன மாதிரியான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக இன்று மாலைக்குள் கையெழுத்து ஒப்பந்தமாக வாய்ப்புள்ளதாக தற்போது தேமுதிக சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் தற்போது இவர்களுக்கு 5 தொகுதிகள் தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 கட்டம் பேச்சுவார்த்தை வரை 4 தொகுதிகளை ஒதுக்க வந்த நிலையில் பாமக பாஜகவுடன் இணைந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக கூடுதலாக ஒரு தொகுதிகள் தற்போது இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாநிலங்களவை பதவி வழங்குவது குறித்து நீண்ட நாள் அந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து இழுபறியாக காணப்பட்டு வந்த நிலையில் கூட தற்போது இந்த மாநிலங்கள் பதவியை கூட இவர்களுக்கு வழங்கலாம் எனவும் தற்போது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. குறிப்பாக அந்த தேர்தலுக்கு பிறகு மாநிலங்களவை பதவி வழங்கலாம் எனவும் தற்போது எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த நிலையில் தான் தற்போது இவர்களுக்கு, அதாவது தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது விருதுநகர், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சி, மத்திய சென்னை ஆகிய 5 தொகுதிகள் இருக்கலாம் எனவும் தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த 5 தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளராக நிறுவிப்பதற்கான வேட்பாளர்கள் கூட தொடர்ந்து இந்த தலைமை கழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த நிலையில் தான் இந்த 5 தொகுதிகள் இருக்கலாம் எனவும் தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாளை அல்லது நாளை காலைக்குள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தேமுதிக தலைமை கழகத்திலிருந்து வரும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்று பொதுச் செயலாளர் தேமுதிகவின் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளரை சந்தித்த பொழுது வியாழக்கிழமை, அதாவது நாளை அந்த அறிக்கையானது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலை கூட அந்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கலாம் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.